கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பேசப் போகிறார். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். இந்த தேவ ஆலோசனை தலைப்பு, கர்த்தர் நம்மை சிநேகிக்க வேண்டுமா? கர்த்தர் நம்மை சிநேகிக்க வேண்டுமா? அதாவது ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு காட்ட வேண்டுமா? முதல்ல நாம் தேவனை சிநேகிக்கணும், அவர்கிட்ட அன்பு காட்டணும். அப்போ தான் அவர் நம்மை சிநேகிப்பாரா. தேவனை முதல்ல நேசிக்க ஆரம்பிக்கணும், அப்போது அவர் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார். அவர் நம்மை நேசிக்கிறார், இல்லாமல் இல்லை. இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா வந்ததே பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தார். இயேசுவை நம்மை நேசித்தார். நம்ம மேலே வைத்த அன்பு தான் அவரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. சிலுவைக்கு அவர் போனார். அது பொதுவாக எல்லா மனிதருக்காக இந்த பூமியிலே அவர் அன்பு காட்டினார். ஆனால் இதுக்கு மேலான அன்பு உண்டு. நம்ம ஆண்டவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்தா, அன்பு காட்ட ஆரம்பித்தா, அவருடைய வசனத்தை கைக்கொள்ள ஆரம்பித்தா, அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பித்தா, அவர் நம்மை நேசிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் நம்மை நேசிக்க ஆரம்பித்தார்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இயேசுவை நேசிக்க ஆரம்பிங்க. உண்மையாக நேசிங்க. உங்கள் வாழ்க்கையில் முதலில் அவருக்கு கொடுங்க. அவர் பெரிய கருத்தை செய்வார். இப்போ பாருங்கள், இந்த நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 20-21 வசனத்தை வாசிக்கிறேன். 20-21 வசனத்தை. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இப்போ பாருங்கள், அந்த 20 வசனத்தை ஒன்று கூட வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களை களஞ்சியில் நிரப்பும்படிக்கும். பார்த்தீங்களா? இப்போ கர்த்தரை நம்ம சிநேகிக்கும் போது அவர் நம்மை சிநேகிக்கிறார். அவர் நம்மை சிநேகிக்க ஆரம்பிக்கும் போது நாம் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கத்தக்கதாய் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். மெய்ப்பொருள் என்று சொல்லும் பொழுது, அதாவது உண்மையான பொருள். மெய்ப்பொருள் என்றால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றும் சொல்ல முடியும். இனி ஒன்று பரலோக ஆசீர்வாதம். மெய்ப்பொருள் நம்முடைய நித்திய ஜீவனை குறித்தும் அது அடையாளப்படுத்த முடியும். இந்த பூமியில் பொய்யான பொருள் இருக்குது, மெய்யான பொருள் இருக்குது. உண்மை உள்ளவைகளும் இருக்கிறது, பொய்யானவைகளும் இருக்கிறது. போலியானவைகளும் இருக்கிறது, நல்லவைகளும் இருக்கிறது. ஒரு பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்குது, அதில் டூப்ளிகேட்டும் வச்சுருக்காங்க. அந்த ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் சில இடத்துல பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் பயன்படுத்தும் போது தான் தெரியும். அந்த ஒரிஜினல் சொன்னால் அதுக்கு ஒரு வாரண்டி இருக்கும். 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், அது அப்படியே இருக்கும். டூப்ளிகேட்டுன்னா அது 3 மாதத்தில் போயிடும், 6 மாதத்தில் போயிடும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுது, டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ எல்லாவற்றிலும் மெய்ப்பொருள் இருக்குது, பொய்ப்பொருள் இருக்குது. தேவன் நமக்கு கொடுக்கிறது மெய்யானவையாக இருக்கும், உண்மை உள்ளவர்களாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அது எப்படி நமக்கு கிடைக்குது? நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது அவர் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார்ல. அப்போ நமக்கு மெய்ப்பொருள், இந்த பூமியில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை.
இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை தேடினேன், சர்ச்சுக்கு போனேன், கூட்டத்துக்கு போனேன், ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நன்மை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சர்ச்சுக்கு போகிற மனுஷன், இயேசு அறிந்திருக்கிற மனுஷன், அவரை நேசிக்க ஆரம்பிக்கணும். வெறும் சர்ச்சுக்கு போகிறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதால அவருடைய வசனத்தை கேட்டு அவரை நேசிக்க ஆரம்பிக்கணும், அவருடைய வசனத்தை கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். ஆண்டவர் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், என்னில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ள கடவன் அப்படின்னு சொன்னார். என் வசனத்திலே படி நடக்க கடவுன்னு சொன்னார். அப்படி ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிக்கும்போது அவர் நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ மத்தேயு 6:33 சொல்லியிருக்கிறார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்க, அப்போது உங்களுக்கு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அது பொய்யான காரியமா? இல்லையே. நீங்கள் முதல்ல என்ன தேடுங்க, என்ன கண்ணோக்கி பாருங்கள், என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இந்த பூமியில் என்ன தேவையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மெய்ப்பொருளை கொடுக்கிறார். அடுத்து அதே வசனத்தில் 20 சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு களஞ்சியத்தை நிரப்புவேன். களஞ்சியத்தை நிரப்புவேன். களஞ்சியம் என்னது? களஞ்சியத்தை நிரப்புனா நம்ம சேர்த்து வைக்கிறது அப்படின்னா, சென்னைக்கு நம்ம வீடுகளில் பாருங்கள், சில வீடுகளில் ஒன்றுமே இல்லை. களஞ்சியங்கும்போது சில வீடுகளில் பாருங்கள், சாப்பாடு பொருட்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. சில வீட்டில் அந்தன்று தான் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும், இருக்காது, ஒன்றும் சேர்த்து வைக்க. சில வீடுகளில் பாருங்கள், பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க, சில வீட்டில் ஒன்றுமே இருக்காது. சில வீட்டில் நகைகள் ஆபரணங்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க, சில வீட்டில் ஒன்றும் இருக்காது. ஆனால் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பாங்களாம். பழைய ஏற்பாடில் ஒரு வாசனை இருக்குது, பழைய தானியம் இருக்குமா, புதிய தானியம் வந்த பிறகு தான் பழைய தானியத்தை மாற்றுவாங்களாம். அப்படி எப்போ நிரம்பி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? களஞ்சியங்களை நிரப்புவார், பண்டக சாலைகளை எல்லாம் நிரப்புவார் தெய்வம். எசேக்கியாவுடைய நாட்கள் அப்படித்தான், எல்லா பண்டக சாலையும் நிரம்பினது. தாவீதுடைய நாட்களும் அப்படித்தான், ஆசீர்வாதத்தினால் நிரம்பினது. பாருங்க, நிரம்பினது. அப்போ களஞ்சியங்கள் எப்போ நிரம்புது? கர்த்தர் நம்மை நேசிக்கும் பொழுது தான். ஆண்டு நம்மை நேசிக்கும் போது தான் வீட்டில் ஒரு வெறுமை இருக்காது, ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். உபாகமம் 28 நீங்கள் வாசித்து பார்த்துங்கன்னா, நம்முடைய மாப்பு செய்கிற தொட்டி எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. எல்லாமே, நம்முடைய வீடு, நம்முடைய மிருகஜீவன்கள், மாவு, எண்ணெய்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. எப்போ? அந்த உபாகமம் 28:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒரு மனிதன் செவி கொடுத்தால் அவன் எல்லா ஜலங்களை காட்டிலும் மேன்மை உள்ளவனாக இருப்பானா, மேன்மை உள்ளவனாக இருப்பானா. புரியுதா? அப்போ களஞ்சியங்கள் நிரம்பணுன்னா கர்த்தரை நம்ம நேசிக்கணும், அவர் நம்மை நேசிக்கணும். இப்போ பாருங்கள், அதாவது களஞ்சியங்கள் நிரம்புவதற்கும் மெய்ப்பொருளை சுதந்திரிப்பதற்கு அவர் எப்படி நடத்துகிறாராம் பாருங்கள். நடத்துகிற பாதையை பாருங்கள். அந்த நீதிமொழிகள் 8:21 சொல்லுகிறது, அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள் நடத்துகிறேன். அதான் முக்கியமான பகுதி. ஆண்டவரை நேசிக்கும்போது அவர் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் நேசிக்கிறதுனால நம்ம மெய்ப்பொருளையும் கொடுக்கிறார், களஞ்சி நிரப்புகிறார். அதுக்கு நம்ம எப்படி நடத்துகிறாரா? நீதியின் வழியிலே நடத்துவார், நியாயமான பாதைகளில் நடத்துவார். அதான் பெரிய காரியம். இன்றைக்கி உலகத்தில் நீதியும் இல்லை, நியாயமே இல்லை. பாருங்கள், சில சொல்லுவாங்க, எங்கே போனாலும் சொல்ல நீதி இல்லை, நியாயம் இல்லை. நீதியும் கிடையாது, நியாயமும் கிடையாது. அநேக இடத்துல அப்படித்தான் இருக்கிறது. நீதி, மக்கள் நிறைய எனக்கு அநீதி தான் செய்கிறாங்க. அநியாயம் தான் இன்னைக்கு தலை விரித்து ஆடுகிறது. இதன் முடிவு என்ன? பரிதாபம். அநீதி செய்யும்போது தேவனுடைய கோபம் வரும், அநீதி செய்யும்போது தேவனுடைய தண்டனை அங்கே வருது. அப்போ நீதியின் பாதையில் நடத்தணும். யார் நடத்துறது? தேவன் நம்மை நடத்தணும். நம்மளால் நடக்க முடியாது, தேவன் நம்மளை நடத்தணும். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம சில காரியத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நல்லது செய்வதற்கு விரும்பணும், முயற்சிக்கணும். ஆனால் எவ்வளவுதான் விரும்பினாலும் முயற்சித்தனாலும் கர்த்தருடைய கிருபை ஒன்று இருக்குது பாருங்கள், அவருடைய நடத்தல் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் வெற்றியை கொண்டு வரும். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் இயேசுவை அறிவதற்கு முன்பாக சிகரெட் பழக்கத்திற்கு நான் அடிமையாக இருந்தேன். அது எவ்வளவோ விடுவதற்கு முயற்சி பண்ணினேன், ஆனால் என்னால் அதில் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார் பாருங்கள். அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வந்த பிறகு அது தானாய் விலகி போனது.
ஆவியானவர் எப்போது என்னை அபிஷேகித்தாரோ எனக்குள்ள அந்த வல்லமை வந்தது, அந்த எண்ணமே முற்றிலுமாய் மாறினது. அதே போல் அதாவது சினிமா வால் போஸ்டெல்லாம் நம்ம ஒரு காலம் ஆண்டவர் அறியாத காலத்தில் அந்த புதிய புதிய சினிமாக்கள் ரிலீஸ் பண்ணும்போது வால் போஸ்ட் அங்கங்கே சுவரில் அழகாக பெருசாக ஒட்டியிருப்பாங்க. அப்போ அது என்ன படம், புதிய படம் வரும்போது அதை நாம் அப்படி பார்ப்போம். பஸ்ஸில் பிரயாணத்தில் இருக்கும்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் கரெக்டாக ஒட்டியிருப்பாங்க. அது அல்லது ஒரு ரயில்வே கிராஸ் ஆகும், அந்த இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அப்போ கண்ணதை பார்க்கும், யார் நடித்த படம், என்ன படம், எந்த தியேட்ரு, அதில் போட்டிருக்க அந்த படங்கள் எல்லாம் அப்படி கண்ணால் பார்ப்போம். ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை அறிந்த பிறகு இந்த வால் போஸ்டெல்லாம் பார்க்குறது தவறு, நான் சினிமா பார்க்குறதே நமக்கு தேவையில்லாதுங்கிறது நான் உணர்த்தப்பட்டேன். இந்த வால் போஸ்டரை கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு நான் முயற்சி எடுக்க ஆரம்பித்தேன். நான் பஸ்ஸில் போகும்போது அப்படி பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன், குனிஞ்சு உட்காந்துருப்பேன். அப்படி நான் சுய கட்டுப்பாடுகளை நான் விரும்பினேன், செய்தேன். ஆனால் என்றைக்கு என்னை தேவன் நடத்த ஆரம்பித்தாரோ அதன் மேல் ஒரு வெறுப்பு உண்டானது. அந்த போஸ்ட் அப்படி பார்த்தா அங்கே என்ன இருக்குன்னு கூட கண்ணுக்கு தெரியாது. அப்படி தான் எல்லாமே சினிமா பார்க்குறது, தேவையில்ல காரியம் நிறைய அப்படி அகன்று போனது. அப்போ பாருங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போ தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், தேவன் நம்மை நடத்துகிறார். அதான் ஒரு பெரிய கிருபை. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் தான், என்ன நீங்கள் நடத்துங்கப்பா. ஒரு தடவை ஒரு வாலிபன் என்னிடத்துல வந்தான். என்னை வந்து பார்த்து சொன்னாங்கள், நான் வாலிப நாட்கள் இயேசுப்பா ஏற்றுக்கொண்டேன், சில பாவங்களை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் செய்யாமல் இருக்க முடியலை, என் கண்களினால் சில காரியங்கள் நான் பார்க்குறேன், நான் எனக்குள்ள இப்போ ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ முடியாது, இப்படி வாழ முடியாமல் இருக்கிறதுனால நம்ம சர்ச்சைகள்லாம் போகக்கூடாது, எதுக்கு நம்ம அப்படி சாதாரணமாக நடந்து கொள்ளணும்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு நான் சொன்னீங்க, பாருப்பா உன்னால் முடியலைல்ல, நீ தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல ஜெயிக்க முடியலப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யணும், ஜெபித்து பாரு, கர்த்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதான் தேவன் உனக்கு உதவி செய்கிற ஒரு இடம். என்னால் ஜெயிக்க முடியலப்பா, என்னால் வாழ முடியலப்பா, நீங்கள் உதவி செய்யணும், தினமும் நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். எந்த பகுதியில் உன்னால் ஜெயிக்க முடியலையோ, எந்த இடத்துல அடிமைப்படுத்தி சாத்தா வச்சிருக்கானோ பாவத்தில், அதில் வெளியே கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தான், ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் அவனை நடத்த ஆரம்பித்தார். இன்றைக்கும் அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறான். அதன் பிறகு அவனுக்கு திருமணம் நடந்தது, எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, யோசேப்பை போல அவனை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். புரியுது அவங்களுக்கு? அதனால் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும், ஆண்டவர் நடத்த வேண்டும். ஆக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், உம்முடைய குரலை கேட்பேன், உம்மை தேடுவேன், இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பது உண்மைதான் அப்படின்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணி மனதார நேசிங்க. உங்களை இயேசப்பன் நேசிக்க ஆரம்பிப்பார். அவர் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மெய்ப்பொருட்களை கொடுப்பார், களஞ்சியங்களை நிரப்புவார். அதற்காக என்ன செய்வாராம்? நீதியின் பாதையிலே, நியாயத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார். இன்று முதல் நீங்கள் அதை பார்க்க போறீர்கள். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கும் பொழுது நீர் எங்களை நேசிக்கிறேன். நீர் எங்களை நேசிக்கும் போது தான் எங்களுக்கு மெய்ப்பொருள் கிடைக்கிறது, எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்புகிறது, எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறேன். அப்படி எனக்கு செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஏதோ நான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் ஆண்டவர் எனக்கு தெரியும்னு வாழாத, மனதார உம்மை நேசிக்க ஆரம்பிக்கட்டும், உம்மிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கட்டும். அதன் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளை நேசிங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, களஞ்சியங்களை நிரப்புங்க, மெய்ப்பொருட்களை கொடுங்கப்பா, நீதியின் பாதையிலே, நியாயத்தின் பாதையிலே நடத்துங்க. நீர் அப்படி செய்ய போகிறேன். நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.